கர்த்தர் நல்லவர், ஆமென். அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே அப்போஸ்தல அற்புத கூடாரத்தின் சார்பாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமென். வெளியில் உள்ளவர்கள், இந்த வார்த்தையை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக ஆமென் என்று சொல்லி இந்த திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். இந்த மாதத்தின் முதலாவது வாரமான இன்று தேவன் அற்புதமாய் நம்மை நடத்த விரும்புகிறார், அதிசயமாய் நம்மை நடத்த விரும்புகிறார். எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐக்கியத்தின் மூலம் பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும். ஐக்கியத்தின் மூலம் பல விடுதலைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபெல்லோஷிப் என்று ஆங்கிலத்திலே பொருள் தரக்கூடிய இந்த வார்த்தை மிகவும் வல்லமை பொருந்திய வார்த்தை என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை பேசப்பட்ட இடத்தை நாம் பார்த்தால் சாலமோன் என்கிற மனிதன் மூலமாக தேவன் மிகப்பெரிய தரிசனத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அவர் செய்ய விரும்பினார். அது என்ன? சாலமோன் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய உன்னதமான ஆலயத்தை எருசலேமிலே கட்ட வேண்டும் என்று கர்த்தர் முடிவு செய்திருந்தார். அல்லேலூயா. ஆலயம் கட்டுறது சும்மா கட்ட முடியாது. ஆலயம் எல்லாராலையும் கட்ட முடியாது. ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனுடைய முன்குறித்தல் அவசியம். தேவனுடைய அபிஷேகம் ரொம்ப அவசியம். தேவனுடைய வழிகாட்டுதல் ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா நம்மளால எதையும் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி செய்யவே முடியாது. அப்ப இந்த சாலமோன் ஞானி மிகப்பெரிய ஒரு தவறை செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை தான் நீங்க இப்போதும் வாசிச்சீங்க. அல்லேலூயா. அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. யார் அவங்க? அவங்க கூட ஏன் ஐக்கியம் வைக்க கூடாது? அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்கள், கல்லை மண்ணை வணங்குகிறவர்கள், தன் இஷ்டத்திற்கு தெய்வங்களை உருவாக்கக்கூடியவர்கள். அவர்களோடு கூட தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட மனிதன் ஐக்கியப்பட்டால் தேவனுடைய தரிசனம் பூலோகத்தில் நிறைவேறவே நிறைவேறாது. அப்ப ஐக்கியம் என்பது தேவனுடைய உன்னதமான மகத்துவமான ஒன்று. ஒரு அல்லேலூயா. சாலமோன் ஞானி மூலமா ஆண்டவர் ஆலயத்தை கட்ட விரும்பினாங்க. தாவீது தான் அந்த அழைப்பை பெற்றிருந்தார். தாவீதுடைய கரத்தில் இரத்த கரை படைந்திருந்ததினாலே அவர் அதை செய்ய முடியாமல் அவருடைய மகனுக்கு அது தேவனால் அருளப்படுகிறது. உலகத்திலே ஞானவான் என்று பெயர் பெறக்கூடிய அளவுக்கு தேவன் சாலமோனை உயர்த்தி வைத்திருந்தார். மிகப்பெரிய ராஜ்யபாரத்தை அவனிடத்தில் கொடுத்து வைத்திருந்தார். அவன் உலகமே வியக்கத்தக்க அற்புதமான ஒரு மனிதனாக இருந்தான்.
ஆனால் அவனோ அந்நிய தேவர்களை பின்பற்றி நடக்கிற அவர்களோடு போய் ஐக்கியமாகி அவர் வழிகளை பின்பற்றி அவர்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்ததுனால அவன் மூலமாக கட்டப்பட்ட ஆலயம் அது இடிக்கப்படுற அளவுக்கு காரியங்கள் நடந்து போச்சு. போகிற இடமெல்லாம் பொம்பளைகளை பிடிக்கிறது, போகிற இடங்களெல்லாம் பெண்களை பார்த்து ஆசைப்படுறது, போற இடங்களை போயெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்கிறது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லுகிறார். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களோடு கூட நமக்கு ஏன் ஐக்கியம் வேண்டும்? ஐக்கியம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், அவர்கள் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணிடுவாங்க, அவர்கள் பக்கம் சாய பண்ணி விடுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் அற்புத கூடாரத்தின் சார்பாக ஆண்டவர் இன்று உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய ஃபெலோஷிப் அது எப்படி இருக்கிறது? மனிதனை சார்ந்து இருக்கிறதா, பணத்தை சார்ந்து இருக்கிறதா, பொருளை சார்ந்து இருக்கிறதா, உங்களுடைய படிப்பு திறமைகளை சார்ந்து இருக்கிறதா? உங்கள் ஐக்கியம் எப்படி எங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் இன்று முடிவு செய்ய வேண்டிய நேரத்திற்குள் காலத்திற்குள் ஆண்டவர் உங்களை கடந்து வர பண்ணியிருக்கின்றார். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்றால் அது கல்லு மண்ணு வச்சு கட்டின கட்டடத்தை குறிக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மைத்தான் அவர் ஆலயம் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு மனிதன் அவன் உலகத்தோடு கூட, உலக ஆசபாசங்களோடு கூட, உலக மனிதர்களோடு கூட, தேவனை அறியாத ஜனங்களோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் அவனால் ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் என்ன செய்வான், விழுந்து போய் விடுவான். சாத்தான் எப்படி விழுந்து போனானோ அதே போல கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் உலகத்தோடு கூட, உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவோம், தாழ தள்ளப்பட்டு கடைசியில் போய் கிடக்கிற அளவுக்கு என்ன செய்யறோம், ஆகிவிடும். ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றார், உங்கள் ஐக்கியத்தை கவனித்து பாருங்கள். உங்கள் ஐக்கியம் தவறாய் இருக்கிறதுனாலே நீங்கள் உங்களுடைய காரியங்கள் என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியவில்லை. இந்த பிப்ரவரி மாதத்திலே உங்களை பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவன் இந்த முதல் வாரத்தில் அருமையாக சொல்லுகிறார், உங்கள் ஐக்கியத்தை உற்று நோக்கி பாருங்கள். ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். அப்போ தேவனை அறியாதவங்க யாரையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனை அறியாதவங்கன்னு சொல்கிற அளவுக்கு இந்தியாவில், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா பள்ளிக்கூட பாடத்திட்டங்கள்லேயே இயேசுவை குறித்து என்ன செஞ்சிட்டாங்க, புஸ்தகங்களிலே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவை குறித்து பாடங்கள் நடத்தப்படுகிறது. இயேசு யார், அவர் ஏன் உலகத்திற்கு வந்தார், அவர் என்ன செய்தார், சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளெல்லாம் செய்தார் என்று சொல்லி எல்லா ஸ்கூல்லையும் பள்ளிக்கூடங்களிலும் இயேசுவை குறித்து கற்றுக்கூட படுகிறது. நாம ஊழியர்களா ஊழியக்காரிகளா செய்ய வேண்டிய ஒன்றை ஆண்டவர் உலகத்திலே இருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு அவர் நேர்த்தியாய் செய்ய ஆரம்பித்து விட்டார். அதனால நாம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமாக பிரயாசப்பட வேண்டும். அப்போது நம் மூலமாய் தேவன் மகிமைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கொரிந்து சபையில் பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் யாரு, நீங்கள் யாரு அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அங்கே ரோம திருச்சபையில் இருக்கிற வசனத்தோடு கூட கொரிந்து சபையில் அர்த்தங்களை விவரித்து சொல்லுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் உங்களை இருப்பதற்காக முன் அறிந்ததின்படியே உங்களை முன்குறித்து இருக்கிறார். எவர்களை ஆண்டவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கின்றார். எவர்களை ஆண்டவர் அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். எவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை தம்முடைய இரத்தத்தை சிந்தி நீதிமானாக பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கின்றார். எவர்களை தெரிந்து கொண்டு நீதிமானாக்கி பரிசுத்தவானாக மாற்றினாரோ அவர்களை தேவனுடைய மகிமைக்காய் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நான் யார், நீங்கள் யார்,
நாமெல்லாம் யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி பிதாவாகிய தேவன் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னே, ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போதே அவர் தன் மனதிலே இந்த நபர் இந்த வருஷம் இந்த ஊர்ல இந்த சபையில நின்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று அவன் முன் குறித்திருக்கின்றார். அதே போல இந்த ஜனங்கள், இந்த விசுவாச பிள்ளைகள் இந்த வருஷம் இந்த சபையில இங்கே இருந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன் குறித்திருக்கின்றார். அவர் முன் அறிந்ததின்படியே அவர் நம்மை முன் குறித்திருக்கின்றார். அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா. அவ மற்ற சபைக்கும் நம்முடைய அப்போஸ்தல அற்புத கூடாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? இந்த ஊர்ல அநேக ஊழியங்கள் நடக்கலாம், அநேக போதகர்கள் வந்து போகலாம். எல்லாரும் உருவான இடம் ஒரு இடம். எல்லாரையும் உருவாக்கினவர் கர்த்தர். எல்லாருக்கும் வேதத்தை கற்றுக் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் ஒருவரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சபை 4-5 பெருகலாம், ஆண்டவர் ஒரு ஆள் தான். பாஸ்டர்கள் பல பாஸ்டர்கள் இருக்கலாம், ஆவியானவர் ஒருவர் தான். அதனால நாம சிந்திக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே இயேசுவுக்கு சொந்தக்காரர்கள். இயேசு பிதாவுக்கு சொந்தக்காரர். பிதாவினால் நமக்காக பூலோகத்தில் அனுப்பப்பட்டவர் தான் கிறிஸ்து இயேசு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த கிறிஸ்து இயேசுவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் திட்டமாய் சொல்லுகிறார். இப்படி நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்கு தலையாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் கையாய் இருக்கிறேன், நீங்கள் இந்த கை பொருந்தி இருக்கின்ற உடம்பாக இருக்கிறீர்கள். உங்களில் பலர் உடலுக்குள்ளேயே இயங்கிக் கொண்டிருக்கின்ற இதயமாக இருக்கலாம், கிட்னியாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், இன்னும் மண்ணீரலாக இருக்கலாம், இரைப்பையாக இருக்கலாம், இன்னும் என்னெல்லாம் உடம்புல அவயங்களா உறுப்புகளா இருக்குதோ அவைகளாக நீங்கள் இருக்கலாம். உங்களை அப்படித்தான் தேவன் வைத்திருக்கின்றார். அப்ப நாம் யார் என்று கேள்வி கேட்கும் பொழுது நாம் எல்லோருமே ஆண்டவருக்கு சரீரமாய் இருக்கிறோம். என் கையிலே அல்லது உங்கள் கையிலே ஒரு ஊசியை எடுத்துக்கொண்டு குத்தினால் உங்கள் கையில் என்ன செய்யும்? வேதனை உண்டாகும். உங்கள் கையில் வேதனை உண்டாவதை உங்கள் மூளை முதலிலே அறியும். மூளை அறிந்த உடனே அது என்ன செய்யும்? சட்டுன்னு எங்க ஊசி குத்துச்சோ அதுலேருந்து டப்புன்னு நம்ம என்ன செய்வோம்? கையெடுத்து அந்த ரத்தம் வடிகிறத நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம், துடைப்போம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. அப்ப இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் எல்லோரும் ஒவ்வொரு உறுப்புகளாக இருக்கிறோம். ஒரு உறுப்பு நீங்களோ நானோ நம்மள யாரோ பாதிக்கப்பட்டா எல்லாருக்குமே வலி உண்டாகணும். எல்லாருக்குமே வலி உண்டாகும். நம்ம உடம்புல ராத்திரி நம்ம தூங்குறோம், நாம் பயங்கரமாக அயர்ந்து தூங்கியாச்சு. திடீர்னு கொசு வந்து நம்ம காலில் கடிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? டப்புன்னு என்ன செய்வோம்? அடித்து நம்ம என்ன செய்வோம்? சொரிய ஆரம்பிப்போம். அப்படின்னா என்ன நடக்குது? நம்ம உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல வேதனை உண்டாச்சுன்னா மற்ற உறுப்பாகிய அந்த அவயங்கள் என்ன செய்யுது? அதுக்காக பிரயாசப்படுகிறது. அதை போல அந்த இடத்துல எப்படி நம்முடைய ஆழ் மனது அதை அறிந்து, கொசு கடிக்குதுன்னு ஆழ் மனது அறிந்து, நமக்கு அது நினைவு இல்லாமல் இருக்கலாம். கொசு கடிக்கிறது நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆழ் மனது நமக்கு என்ன செய்கிறது? அறிகிறது. அந்த ஆழ் மனசு தான் ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆழ் மனதிலிருந்து ஒரு உணர்வை கொடுத்து உறுப்புகளை தூண்டி எந்த இடத்தில் வேதனை இருக்கிறதோ அந்த இடத்துல நாமே நம்மளை அறியாமல் என்ன செய்கிறோம்? டப்புன்னு அடித்து சொறிகிறோம். சில பேர் காலையில் தூங்கி பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கொசு அடித்த ரத்தமெல்லாம் இருக்கும். நாம் எப்போ அடித்தோம் எப்படி அடித்தோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி கிறிஸ்தவ ஜீவியத்திலே சபை என்கிற காரியத்திலே நாம் வரும்பொழுது ஆண்டவர் நமக்கு தலைவராய் இருக்கின்றார். நாம் அவருடைய சரீரங்களிலே அவயமாய் இருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்போடு கூட தொடர்புடையதாய் இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு உறுப்போடு கூட தொடர்புடையதாய் இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறவனா இருக்கிறேன்,
நீங்க மற்றவருக்காய் ஜெபிக்கிறவளா இருக்கிறாங்க, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறவளா இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நபர்களாய் நாம் இருக்கிறோம். இப்படித்தான் கர்த்தர் ஆலயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மற்றபடி கோடி கோடியா போட்டு கட்டடத்தை கட்டுறதை பத்தி ஆண்டவர் பேசவே இல்லை. பழைய ஏற்பாட்டோடு கூட அது என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நம்மைத்தான் ஆண்டவர் ஆலயம் என்று சொல்லுகின்றார். அல்லேலூயா. அதனால நாம் நம்முடைய கண்களை கொஞ்சம் திறந்து இப்போ பார்ப்போம். இப்போ நாம் பார்க்கும் பொழுது நான் யார், நீங்கள் யார்? நீங்கள் சரீரமாகிய சபையில் எப்படி இருக்கிறீங்க? ஒரு உறுப்பா இருக்கிறீங்க. நீங்கள் தனி உறுப்பா செயல்பட முடியாது. நீங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டவர்களாய் தான் இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இதில் உயர்வு தாழ்வு இருக்குமாயா? உயர்வு தாழ்வு இருக்க முடியாது. உயர்வு தாழ்வு இருக்க முடியாது. நான் கண்ணா இருக்கிறேன், நான் பார்க்கிறேன். கண்ணு இருண்டு போச்சுன்னா உடம்பு என்ன செய்யாது, இயங்க தடவி தான் போக முடியும். அப்போ உடனே கண்ணு பெருசுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. கண்ணு இருந்துட்டு கால் இல்லாமல் இருந்தா வேஸ்ட்டு தான். கண்ணு இருந்துட்டு கை இல்லாமல் இருந்தா வேஸ்ட்டு தான். அப்போ உடம்பிலே எல்லா உறுப்புகளிலும் நாம் உற்று பார்க்கும் பொழுது தலைதான் பெருசு. தலைன்னு சொன்னே தலைனா ஆண்டவரை நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை நான் சொல்லுகிறேன். அவர்தான் பெரியவர். நாம் எல்லாருமே ஒன்று என்று சொல்லுகிறேன். ஊழியக்காரன் என்றும் இல்லை, விசுவாசி என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரன் என்றும் இல்லை, உயர்ந்த ஜாதி என்றும் இல்லை, தாழ்ந்த ஜாதி என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, பிள்ளை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, இந்து என்றும் இல்லை, முஸ்லிம் என்றும் இல்லை, கிறிஸ்தவன் என்றும் இல்லை, கடவுளில்லை என்கிற கோட்பாடு உடையவர்களாக இருப்பார்களே அவர்கள் என்றும் இல்லை. கிறிஸ்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் அவர் ஒன்று போல பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி பார்க்க தெரியுமா? உலகத்தில் இருக்கிற மனிதனை அவர் அவருடைய சரீரமாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் அவருடைய சரீரமாய் பார்க்கிறார். ராஜதுரையா, அவன் எனக்கு சரீரம், என் உடம்புல அவன் ஒரு உறுப்பா இருக்கிறான். நீங்களா ஆண்டுடைய சரீரமாய் நீங்க இருக்கிறீங்க. அவருடைய சரீரத்தில் நீங்க ஒரு உறுப்பா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா. அப்ப அதற்காகத்தான் உங்களை பிசாசுனுடைய இடத்திலிருந்து வேறு பிரித்து அழைத்து இங்கே வைத்திருக்கின்றார். எதற்காக? நான் கிறிஸ்துவின் சரீரமாய் இருப்பதற்காக தேவன் என்னை அழைத்து வேறு பிரித்து இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் ஏன் ஜெப, எனக்கு தான் ஆத்துமா வேணும், எனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும், என் பேரை சொல்லணும். தவறு. நாம் எல்லோருமே ஆண்டவருடைய நாமத்தை தான் உயர்த்துவதற்காக இருக்கிறோம். அப்ப எங்கே நாம் தோற்று போகிறோம் என்று கேட்டால், ஆண்டவருடைய சரீரமாகத்தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். ஆண்டவருடைய சரீரமாக இருப்பதற்காகத்தான் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். மற்றவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு ஏன் உள்ள வராங்க? அவங்க ஆண்டவருடைய சரீரமாக இருப்பதற்காகத்தான் வராங்க. அதை விட்டுட்டு நாம வேறே சிந்தனையோடு கூட நாம் ஊழியங்களை செய்தால் அதற்கு பெயர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஊழியம் அல்ல. அது மாம்சத்திற்கு செய்கிற ஊழியம், அது ஆவிக்குரிய ஊழியம் அல்ல. நமக்கு தேவன் சரியானதை கற்றுக் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின்படி தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. எப்படி பிதாவாகிய தேவன் எப்படி பாருங்க, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எவ்வளவு மிகப்பெரிய சத்தியத்தை சொல்லுகிற வசனம். குமாரனாய் இயேசு பூலோகத்திலே தேவனாக அனுப்பப்பட்டவர். இயேசுவை மனிதனாக பார்க்கிற கூட்டங்கள் மத்தியிலே இயேசுவை தேவனாக பார்க்கக்கூடிய கண்களை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இயேசு யார்? இயேசு தேவன். இயேசு தேவனாய் இருக்கின்றார், கர்த்தராய் இருக்கின்றார். நான் யார்? நாம் யார்? அவருடைய சரீரத்தில் அவயங்களாய் இருக்கிறோம். கிட்டத்தட்ட தேவன் தான் நாம. எப்படி சொல்றீங்க? ஒரு புரியாத ஒரு புதிரை நான் சொல்றேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவன்
கண்டடைகிறான். யாரை? தேவனை கண்டடைகிறான். அப்படி ஒரு வசனம் இருக்கு. அதிகாலையில் எந்திரிச்சு அப்படியே ஜெபம் பண்ணுறதுனா, இன்ன வரைக்கும் எவனாவது கடவுளை பார்த்தானான்னு கேட்டால் பார்க்கல. பார்த்தானா? எவனும் பார்க்கல. எல்லா ஊழியக்காரனும் ஃப்ராடு, உண்மையை சொல்லவே மாட்டாங்க. அவங்க உண்மை உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் உண்மையை சொல்ல முடியும். பொய்யனும் கொல்லனும் கொலைவாதகனும் திருடனும் ஏமாத்துறவனுமா இருந்தால் வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அதிகாலையில் தேடுங்கள், தேவனை கண்டடைவீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லும் போது நாம புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாரும் அதிகாலையில் எழுந்திரிச்சு விவசாயம் பண்ண போவாங்க. அதிகாலையில் விவசாயம் பண்ண போவாங்க. அப்போ போகிறதுக்கு முன்ன நாம் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை பார்க்கறதுனா என்ன பாஸ்டர்? ஆண்டவரை பார்க்கறதுனா என்னங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவரை பார்க்கிறது என்பது ஐக்கியத்தில் இணைந்து இருப்பது. இல்லையா சொன்னேன்? அப்போ கணவன் மனைவி பிள்ளைகள், சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாரும் கூட்டு குடும்பமாக வாழ்வாங்க. ஒன்றா தான் இருப்பாங்க. கூடாரம் மட்டும் பக்கத்தில் பக்கத்தில் அமைச்சிருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே எங்கே போனோம்? விவசாயத்துக்கு போனோம், வேலை செய்யணும். வேலை செய்யும்போது பிரிவினையோடு சண்டையோடு கசப்புகளோடு கோபத்தோடு கூட வேலை செஞ்சால் அந்த வேலையில் முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்போ அங்கே எல்லாரும் தேவனை பார்ப்பதற்கு சமமாய் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்று. நமக்கு ஆண்டவர் நல்ல நலத்தை கொடுத்துருக்கிறார், உழைப்பதற்கு பலனை கொடுத்துருக்கிறார். நாம் ஒன்றா போய் அந்த தோப்பில் அந்த வயலில் கோதுமையோ அல்லது மற்ற அறுவடைகளையோ நாம் செய்யும்போது அந்த நிலம் நமக்கு என்ன செய்யும், நல்ல பலனை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அதிகாலையில் தேவனை தேடுகிறீர்கள் என்று சொல்லும் போதே அதிகாலையில் நாம் தேவனுடைய சரீரமாக இருக்கிறோம் என்கிற எண்ணம் நமக்குள்ளே உண்டாகும். கணவர் ஒரு வேலைக்கு போவாங்க, மனைவி வீட்டு வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க, பிள்ளைகள் படிப்பதற்கு போவாங்க. எல்லாருடைய நோக்கமும் கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நான் அப்பாவா இந்த குடும்பத்தில் என்ன தேவன் வச்சிருக்கிறார், குடும்பத்துக்கு தலைவனா, நான் அம்மாவா தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் வீட்டை கட்டி எழுப்புவதற்கு. குணசாலியான ஸ்திரீ வீட்டை கட்டி எழுப்புகிறாள். பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம், கர்த்தருடைய சுதந்திரமாய் நாம் இருக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கடவுள் தம்முடைய பரிசை குடும்பத்தில் அப்பா அம்மாவுக்கு நம்மளை கொடுத்துருக்குறாங்க. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்த்து கொண்டிருக்கும் போது பிள்ளைகள் வளர வேண்டிய விதத்தில் வளர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட ஒன்றுபட்டு ஒரே சிந்தையுடன் நாம் இருக்கணும் அப்படின்னு காலையில் எந்திரிச்ச உடனே நினைக்கிற நினைப்புக்கு பேர் தான் அதிகாலையில் என்னை தேடுவதற்கு சமம். அப்படி நாம தேடும் பொழுது நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா நம்முடைய எல்லா காரியங்களும் அது வெற்றியா, அது ஆசீர்வாதமா, அது நன்மையா, அது அற்புதமா, அதிசயமா முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நபர் அதுல இருந்து அந்த ஐக்கியத்திலிருந்து வேறுபட்டவரா இருந்தா அங்க வெற்றி வருவதற்கு என்னது 90% தடையா போயிடும். 10% வாய்ப்பு இருக்கு, 90% தோல்வியில் போயிடும். அப்ப குடும்பத்தில் எல்லாருமே ஒரே நோக்கத்தோடு கூட செயல்பட விரும்புவதைத்தான் நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார்? இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டவருக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்கு? ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் எதற்காய் பூமியில் இருக்கிறேன்? நான் எதற்காய் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன்? நான் எதற்காய் ஆண்டவருக்கு விசுவாசியாய் இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாய் இருப்பதற்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நாம இருந்தா தான் நமக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கின்றார். இதை குறித்து அப்போஸ்தல விளக்கம் என்ன என்று பார்ப்போம். அப்போஸ்தல விளக்கம் ஐக்கியமாய் இருப்பதற்கு ஐக்கியத்தை குறித்ததான அப்போஸ்தலர் சொன்ன விளக்கம் என்ன? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 தொடர்ந்து இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அப்ப நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படுவது தான் சபை. ஒருவருக்கொருவர் ஐக்கியமா இருக்கிறதுக்கு பேர் தான் கிறிஸ்துவின் சரீரம். நாம் எல்லோருமே ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள்ள வேற்றுமை வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது. சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், மனஸ்தாபங்கள் எதுவுமே கிடையாது. அப்படி இல்லாமல் இருப்பதற்கு தேவன் ஒரு விஷயத்தை கொடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் ஐக்கியமா இருப்பதற்கு தேவன் ஒரு பாத்திரத்தில் ரத்தத்தை அடையாளமாய் காட்டுகிறார். அந்த பாத்திரத்தில், அந்த பாத்திரமே யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாத்திரமே இயேசு கிறிஸ்து. அந்த பாத்திரத்தினுடைய அந்த சாராம்சம் எங்க இருக்குன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் இருக்கிறது. இப்ப அந்த பாத்திரம் யார் அப்படின்னு பார்த்தா அந்த பாத்திரமே நாம தான். இயேசு கிறிஸ்து பாத்திரம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துக்கு சரீரமாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவினுடைய பாத்திரம் யார்? நாம தான். அப்ப அந்த பாத்திரத்துல இப்ப ரசத்தை ஊத்த வேண்டிய அவசியமா இருக்கிறது. அந்த பாத்திரத்துல எதை ஊத்த வேண்டியிருக்கு? ரசத்தை ஊத்த வேண்டியிருக்கு. அந்த ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்ப இயேசு கிறிஸ்து பாத்திரமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம சரீரமா இருக்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட நாம ஒரு கணக்கு போட்டு பார்த்தா நாம தான் அந்த பாத்திரம். நாம அப்ப பாத்திரமா நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க? அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறவனுக்கு இப்படி இப்படிலாம் சாபம் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப அபாத்திரமா பானம் பண்றதுனா என்ன? பாத்திரமா பானம் பண்ணுகிறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் நான் இருக்கிறேன் என்கிற நினைவோடு கூட அந்த பாத்திரத்தில் நாம் என்ன செய்யணும்? பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல பங்குள்ளவர்களாய், நாம் பங்குள்ளவர்களாய், ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்கிற நினைவோடு கூட அதை என்ன செய்யணும்? எடுக்க வேண்டும். மற்றபடி பாவம் செஞ்சவங்கலாம் வராதிங்கன்னு சொல்லுவாங்க. பாவம் செய்கிறவங்களாம் வராதிங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒருத்தனுமே இங்கே உட்கார முடியாது. ஒரு பாஸ்டர் கூட உட்கார முடியாது. எந்த பாஸ்டர் யோக்கியம்? எந்த பாஸ்டர் உண்மையாக இருக்கான்? எந்த பாஸ்டருமே உண்மை கிடையாது. எந்த பாஸ்டரும் யோக்கியமானோ கிடையாது. நாம் எல்லோருமே பரிசுத்தவான்களாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். 100% பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு தான் தேவன் இந்த சரீரமாகிய சபையை நமக்காக கொடுத்திருக்கின்றார். பாவியா இருந்தாலும், மோசமானவனா இருந்தாலும், அசிங்கம் பண்றவனா இருந்தாலும், அக்கிரமம் பண்றவனா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து நிறுத்தி, நீ யார்? நீ யார்? நீ தேவனுடைய சரீரமாய் இருக்கிறாய். நீ தேவனுடைய சரீரமாய் இருக்கிறாய். அதை நீ தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தேவனுடைய ரத்தத்திலே நீ நினைச்சினோம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு புத்திமதிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ராவோஜனம் எடுக்கிறதே இல்லை, திருவிருந்து கலந்துக்கிட்டே கிடையாது. குற்றமனச்சாட்சியை தூண்டி விட்டு தேவனுடைய அந்த பந்தியில் ஐக்கியத்தில் இருந்து விளக்குகிற ஒரு அசுத்த கிரியைகளை பாஸ்டர்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவர் அப்பம் கொடுக்கும்போது பார்க்கலையா? யூதாஸ் காட்டி கொடுக்குற யூதாஸ் இல்லையா? இவங்க சிலுவையில் அடித்தா ஓடிடுவாங்கன்னு தெரியாதா? உடனே மறுதளிக்கிற நபர் மறுதளிக்கலையா? ஏசு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாப்புல பேதுரு. அப்படிப்பட்ட எல்லோரையும் கூட வச்சுக்கிட்டு தான் பாத்திரத்தை எடுத்து பானம் பண்ணுங்கள் என்று கொடுத்தார். அதனால் நாம் பாத்திரத்தில் பானம் கண்டிப்பாக பண்ணணும். எவ்வளோ ஒரு அசுத்த கிரியை செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும். அந்த பானம் பண்ணும்போது தான் அந்த ரத்தம் நான் இயேசுவின் ரத்தத்தில் ஐக்கியப்படுகிறேன் என்று நினைக்கத்தான் நாம் 100% பரிசுத்தவானாக மாற ஆவியானவர் நம்ம என்ன செய்வார்? ஏவுவார். நமக்கே ஒரு யோசனை வந்துடும், சே நான் திருவிருந்தில் கலந்து இயேசுவோடு கூட ஐக்கியமாயிட்டேன், நான் இனி பாவம் செய்வேனா? நான் இனி மோசம் பண்ணுவேனா? நான் இனி துரோகம் பண்ணுவேனா? நான் இனிமே ஆண்டவருக்கு அன்புள்ளவனா மாறுவேன் அப்படிங்கிற நினைப்பு என்ன செய்யும்? உண்டாக ஆரம்பிக்கும். அதே போல அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடினாலே அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 10:17 நாம் அப்பத்தை எடுத்து நாம் என்ன செய்றோம்? புசிக்கிறோம். அப்போ பிக்கப்படுகிற அப்பத்தில் நாம் பங்கு பெறுகிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னா அநேகராக இங்கே இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அநேகராக நாம் இருக்கிறோம். நான் ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள், ஒவ்வொரு குடும்பமாக, ஒவ்வொரு பிள்ளைகளாக, ஒவ்வொரு ஊர்க்காரங்களா, ஒவ்வொரு தேசத்தில் உள்ளவங்களா நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம ஆசிரம் ஆணுச்சுன்னா நாம் திருவிருந்து பந்தி என்ன செய்கிறோம்? எல்லா சபைகள் கூடுகிறதுல நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ அந்த அப்பத்தை எடுத்து நாம் அந்த பங்கு கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா அநேகராக இருக்கிற நாம் ஒரே சரீரமாய் மாறுகிறோம்.
ஹalleluya ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. அப்ப அப்பம் என்று சொன்னாலும் சரீரத்தை குறிக்கிறது, பாத்திரம் என்று சொல்லும் போதும் சரீரத்தை குறிக்கிறது. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. அப்பத்தை எடுத்து புசிக்கும் போது அந்த அப்பம் எப்படி அறப்பட்டு மென்னு நம்ம உள்ளுக்குள்ள அனுப்புகிறோமோ அதே போல இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், இயேசு நமக்காக நொறுக்கப்பட்டார் என்கிறத நாம் என்ன செய்கிறோம்? முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். ஹalleluya ஹalleluya. அந்த ரத்தத்திற்கு அடையாளமாக திராட்சை ரசத்தை நாம் பானம் பண்ணும் பொழுது அந்த ரத்தம் இயேசு எனக்காக சிந்தினார், என்னுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது பாவ சுபாவ பழக்க வழக்கத்திலிருந்து நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். தேவன் அதை நமக்குள்ளே செய்து கொண்டிருக்கின்றார். ஹalleluya. இப்ப என் கை விளங்கலை, இன்னைக்கு அநேக ஊழியத்துக்கு நாம் சுவிசேஷ பயணத்துக்கு நம்ம போகும்போது அந்த 7 இடங்களிலும் அதிகமாக யார் வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கை கால் விழுந்து போனவங்க, பக்கவாத நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நம்மக்கிட்ட என்ன செய்கிறாங்க? அதிகமாக வாராங்க. நாம் ஜெபம் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சம் கை மூமெண்ட் கால் மூமெண்ட் வந்து எழுந்து நடக்கக்கூடிய திராணியை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்போ அதே மாதிரி நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு ரத்த ஓட்டம் போகாததுனால அந்த கை செயல்படாமல் இப்படி இருக்கு, ரத்த ஓட்டம் போகாததுனால செயல்படாமல் இருக்கு. பிராணசக்தி மூச்சு காத்து மூலமாக உள்ளே போய் இதயத்தில் போய் என்ன நடக்குதுன்னா ஆக்சிஜனும் ரத்தமும் என்ன செய்கிறது? ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறது. வளிமண்டலங்களில் இருக்கின்ற பிராணசக்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்த சுவாசம் என்ன செய்கிறது? மூக்கு வழியாக உள்ளே போய் என்ன நடக்குது? இதயத்துக்குள்ளே போய் ரத்தமும் ஆக்சிஜனும் ஒன்றோடு ஒன்று கலப்பதற்கு தான் இதை என்ன செய்யுது? டக்கு 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 டக்குன்னு என்ன செய்யுது? துடிக்குது. அதுக்குள்ளே என்ன நடக்குன்னா உள்ளுக்குள்ள கலவை ஒன்றாகி அந்த பிராணசக்தியோடு கூட இந்த ரத்தம் என்ன செய்கிறது? பாய்கிறது. எங்கெல்லாம் செல்லுகள் மரித்து போகிறதோ, எங்கெல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் பலவீனப்பட்டு போகுதோ, இந்த பிராணசக்தியோடு கூட உள்ளே அனுப்பப்படுகிற இந்த ரத்தமானது போகிற இடங்களெல்லாம் ஜீவனை கொடுத்து கொண்டு போகிறது. ஹalleluya. ஆமா, அப்படித்தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்திற்கு சமமாய் கொடுக்கப்படுகிற இந்த ரத்தம் என்று சொல்லப்படுகிற இந்த புனித ரசத்தை நாம் பருகும்போது விசுவாசத்தோடு கூட நாம் அதை செய்கிறோம். எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி விசுவாசித்து அதை எடுக்கிறதுனால நமக்குள் செயல்படாமல் இருக்கிறவைகள் செயல்பட தொடங்கும். ஹalleluya. எதெல்லாம் நோய்களா இருக்கோ நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படும். ஹalleluya. நம்ம எல்லாம் ஒரு விசுவாசம் வச்சிருப்போம், என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். அப்படின்னா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிறோம், இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று சொல்லி அந்த பாத்திரத்தில் நாம் எடுத்து நாம் பானம் பண்ணும் பொழுது அது உள்ளுக்குள் போய் உடம்புக்குள்ளே எதெல்லாம் பலவீனப்பட்டு மரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் புதிய உறுப்புகளாக மாற்றுகிறார். இது ஒரு தனிப்பட்ட உடம்பில் செய்ய வேண்டியது. அதே போல சரீரமாகிய சபைக்குள்ளும் அதை செய்கிறார். இந்த ரத்தத்தை பங்கு பெறும்போதே நாம் இனிமே அன்போடு நடக்கணும், இனிமேல் நாம் சபையில் வந்து என்ன செய்யக்கூடாது? பொறாமல் படக்கூடாது, எல்லாரும் நம்மளை போலத்தான் விசுவாசியாக இருக்கிறாங்க என்கிற நினைவு என்ன செய்யணும்? நமக்குள்ள தேவன் மூலமாக கொடுக்கணும். அதுக்காக நாம் பாத்திரத்தில் என்ன செய்யணும்? கட்டாயமாக என்ன செய்யணும்? பங்கு கொள்ள வேண்டும். கட்டாயமாக அப்பத்தில் என்ன செய்யணும்? பங்கு கொள்ள வேண்டும். எவனாவது ஒருத்தன் இதை வேண்டான்னு நம்மளை ஒதுக்கி தள்ளுறான்னா அவன் பிசாசு, அவனை விட்டு நாம் என்ன செய்யணும்? விலகிடணும். ஏசப்பாவோடு கூட கிட்டி சேர வேண்டும். ஆமா, நம்மகிட்ட இருந்து போனவங்க எல்லாருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா பெந்தைக்கோஸ்து ஊழியக்காரனும் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நாம் இயேசுவோடு கூட பங்கு உள்ளவர் ஆகிறதுக்கு தான் இயேசுவை அறியாமல் வெளியில் கிடக்கிற நம்ம அசுத்தத்தோடு கூட இருந்த நம்மளை ஏசப்பா தம்முடைய சுவிசேஷமான வார்த்தையோடு கூட நம்மகிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நானே ஜீவ அப்பம், நானே திராட்சை செடி அப்படின்னு சொன்னார். ஹalleluya. இந்த ரத்தத்தையும் அவருக்கு சமமாக தான் சொல்லியிருக்கிறார். ஹalleluya. சரி, அப்போ மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்க, மாம்சத்தின் படியா கிறிஸ்தவர்களை பாருங்க, நம்மளை விட்டு போன விசுவாசிகளை பாருங்க. பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாக இருக்கிறாங்க. அவங்க வந்து பலியை செலுத்துறாங்கய்யா, கிடா வெட்டுறாங்க, பொங்க வைக்கிறாங்க, பூசை வைக்கிறாங்க. அப்போ அவங்க பலி கொடுத்தாங்கன்னா அந்த பலியை சாப்பிட்றாங்க. பலியை அவங்க சாப்பிட்றாங்கன்னா பலிபீடத்தோடு கூட ஐக்கியமாகறாங்க, பலிபீடத்தோடு கூட ஐக்கியமாகறாங்க. அதனால அவங்களுக்கு பேர் புறஜாதி. அதே போல் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இந்த இடத்துல நாம் பலிக்கு சமமாக அப்பத்தையும் பலிக்கு சமமாக
ரத்தத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் உட்கொள்ளும் பொழுது ஆண்டுடைய பலிபீடத்தில் நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்றேனா? இல்ல. பவுலப்போஸ்தலர் தெளிவாய் சொல்லுகிறார், அதே ஒரு பொருள், சும்மா எடுத்துக்கலாம், சும்மா சாப்பிட்டுக்கலாம், சும்மா வெட்டுவாங்க, நம்ம போகலாம், வாங்கிக்கலாம், தின்னுக்கலாம் அப்படின்னு விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நாம் என்ன செய்யக்கூடாது? தேடி ஓடக்கூடாது. ஓடுனா அதுக்கு நாம் ஐக்கியமாயிரும். அது நம்மளை என்ன செஞ்சிடும்? பல வழிகளில் கொண்டு போய் என்ன செய்யணும்? நாசமாக்கிறோம், மோசமாக்கிறோம். நாம் ஆவிக்குரிய ஓட்டத்திலிருந்து மரணத்துக்கு எதுவாக பிரிக்கப்பட்டு நரகத்துக்கு போயிடுவோம். அப்போ இங்கே அப்போஸ்தலர்கள் இங்கே தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், அஞ்ஞானிகளைப் போல நாம் பலியிடுகிறத என்ன செய்யக்கூடாது? சாப்பிட போகக்கூடாது. அது தேவனுக்கு பலியிடலை, அவங்க பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும் பலியிடுகிறார்கள் என்று இங்கே அப்போஸ்தலர் பவுல் திட்டமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க பேய் கூட ஐக்கியமாய் இருக்கிறது எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்றார் அப்போஸ்தலர். அப்ப எதோட ஐக்கியமா இருக்கணும்? ஆண்டவரோடு தான் ஐக்கியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டுடைய ரத்தத்தோடு கூட ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அப்பம் என்று சொல்லப்படுகிற சரீரத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே ஒருத்தர் அன்போடும் ஐக்கியத்தோடும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அன்போடும் ஐக்கியத்தோடு இருந்தா சாபா பிரிஞ்சிருக்காது. அன்போடு ஐக்கியத்தோடு கூட இருக்கணுங்கிற உபதேசத்தை அவங்க கற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் பிரிஞ்சு போயிருக்கவே மாட்டாங்க. அவங்க அன்பு இல்லாமலும் அடங்கா பிடாரியாகவும் இருமாப்புள்ளவர்களும் கசப்புள்ளவர்களும் கோபம் உள்ளவர்களும் எரிச்சல் உள்ளவர்களும் கலகக்காரர்களாகவும் விவாதம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறதுனால அவங்க எங்கே இருந்து போயிட்டாங்க? ஆண்டவருடைய உன்னதமான இந்த காரிச்சேரி திருச்சபை அப்போஸ்தல அற்புத கூடாரமாய் தேவன் முதல்ல உண்டாக்கி தந்த இந்த ஆலயத்தை விட்டு பலரும் பிரிந்து போய்விட்டார்கள். பிசாசுடைய கூட்டத்தார்களாய் மாறிவிட்டார்கள். தேவன் அவர்களை மீண்டும் இந்த போதனையின் மூலமாக, இந்த உபதேசத்தின் மூலமாக அழைக்கின்றார். அப்ப நாம என்ன சொல்லணும்? கிறிஸ்துவின் சரீரத்திலே ஐக்கியமாய் இருக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு நாம அழைக்கணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில உங்களை ஐக்கியமாய் இருக்கிறதுக்காகத்தான் குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக கொடுத்தார். அதில் ஐக்கியமாய் இருக்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும். ஆமா, யாருக்கு? ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து சண்டையும் கலகமும் பிரிவினையும் கோபமும் மனஸ்தாபமும் பொறாமையும் ஓட இருந்து பின்மாறி போனாங்கல்ல, விலகி போனாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய சுவிசேஷம், அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய சுவிசேஷம். மற்றவர்கள்கிட்ட என்ன சொல்லணும்? ஏமா உலகத்தில், ஐயா உலகத்தில் உண்மையான தெய்வம் ஒரு ஆள் தான் இருக்க முடியும். பல தெய்வங்கள் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நீங்கள் குலதெய்வ வழிபாடு முறை என்று சொல்லி உங்கள் முன்னோர்களை பின்பற்றுகிறீர்கள். உங்கள் முன்னோர்களுக்கு படையல் செய்கிறீங்க, உங்கள் முன்னோர்களுக்கு என்ன செய்கிறீங்க? பூசை பண்ணுறீங்க. ஆனால் அவங்க நம்மளை மாதிரி தான் மனுஷங்களாக இருந்தாங்க, மனுஷங்களாக வாழ்ந்தாங்க என்கிற நினைவு உங்களுக்கு இப்போது என்ன செய்யணும்? வேணும். அப்போ யாரை கும்பிடணும்யா? யாரை வணங்கணும்யா? யாருக்கு பூசை பண்ணணும்யா? யாருக்கு ஆராதனை செய்யணும் கேட்டிங்கன்னா ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும். அந்த ஆண்டவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று இவ்விதமாய் தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப அஞ்ஞானிகள் பேய்களோடு கூட ஐக்கியமாய் இருப்பார்கள். அஞ்ஞானிகள் பேய்களுக்கு பலிகளை இடுவார்கள். அஞ்ஞானிகள் பேய்களுக்கு பலியிட்ட அந்த பதார்த்தங்களை என்ன செய்வாங்க? மனசார சாப்பிடுவாங்க. நீங்களும் நானும் பேய்களோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்ம என்ன செய்யல? அழைக்கவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் இன்றைய தினம் நம்மோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது என்று எச்சரிக்கின்றார். முடியுமா? முடியும். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால், பாவத்திலையும் பரிசுத்தத்திலையும் ஆண்டவர்கிட்டையும் பிசாசுகிட்டையும் இருக்க முடியுமா? முடியும். ஆனால் அப்போஸ்தலர் எச்சரிக்கின்றார், நீங்க செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கிறார். ஒன்று, கர்த்தருடைய பந்தியில் இருந்தா கர்த்தருடைய பந்தியில் இருங்க. கர்த்தருடைய சரீரத்தில் ஐக்கியமாக இருந்தா கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் என்ன செய்யுங்க? ஐக்கியமாக இருங்க. இல்லையா பேய்கள் கூட போங்க, பேய்களை கும்பிட்றவங்க கிட்ட போங்க, பேய்களுக்கு பலியிடுறவங்கிட்ட என்ன செய்யுங்க? போங்க. அங்கே போய் என்ன செஞ்சுக்கோங்க? ஐக்கியமாக இருந்துக்கங்க என்று எச்சரிக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா?
கர்த்தருக்கே எரிச்சலை மூட்டலாமா, கடவுளுக்கு எரிச்சலை மூட்டலாமா? ஒரே ஒரு விஷயம்தான், பேய்கள் பந்தியில் ஐக்கியமாக இருந்தால் கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப என்ன செய்யும்? எரிச்சல் உண்டாகும். அதனால கர்த்தருடைய பந்தியினுடைய முக்கியத்துவத்தை, ஐக்கியத்தை நாம் என்ன செஞ்சணும்? இந்த நாளிலே உணர்ந்து என்ன செய்யணும்? அவைகளில் பயணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்ப எச்சரிக்கை, உங்களுக்கு தேவன் எச்சரிக்கை பண்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகள் உடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லி அவர் எச்சரிக்கின்றார். அல்லேலூயா. எப்பா, நீங்க நல்லவங்களா இருக்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அவன் நல்லவனா அழைக்கப்பட்டிருக்கிறான்ங்கிறத தெரிஞ்சும் அவன் கெட்டவனா நினைச்சான் வாழ்வதற்கு சுதந்திரம் ஆசைப்பட்டு ஓடுறான். நீங்க பரிசுத்தத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அவன் பண ஆசையில ஓடுறான். நீங்க ஆவிக்குரிய விஷயங்கள்ல நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அவன் பிசாசுடைய காரியத்திலேயே தொடர்ந்து வாழணும்னு பிரியப்பட்டு ஓடுறான். ஆண்டவரோடு கூட இருக்கணும்னு நான் விரும்பல, அவன் பேயோடு கூட இருக்கிறதுக்கு ஓடுறான். பிறனுக்கு விரோதமா பில்லி சூனியம் செய்யறான், ஏவி விடுறான், மைமாந்திரம் பண்றான், குடும்பங்களை கெடுக்கிறான், பொறாமப்படுறான். பக்கத்து வீட்டுக்காரன் உயர்ந்தா பிடிக்கிறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா வீடு கட்டிட்டா பிடிக்கிறது இல்ல. ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு என்ன செய்யறான்? சண்டையோடு கலகத்தோடு இருக்கிறான். நாம மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. உண்மையிலே நீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க, இன்னும் பெரிய ஆளா மாறுங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வதிக்க வேண்டியது மட்டுமே இருக்கணும் ஒழிய சபிக்கிறது ஒரு நாள் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்தால் அவர்கள் நம்மோடு கூட ஐக்கியப்படுவார்கள் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சரி, அப்ப கிருபையின் நோக்கம் என்ன? தேவன் தன் மனதிலே கிருபை என்கிற உள்ளத்தை வைத்திருக்கின்றார். அவர் நாம் கெட்டு போகிறத விரும்பவே இல்லை. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறியணும், எல்லா மனுஷனும் சத்தியத்தை அறிகிற அறிவில் நினைச்சணும் விருத்தி அடைய வேண்டும். ஒரு நபர் கூட கெட்டு போகவே கூடாது என்று இயேசுவானவர் விரும்புகிறார். அப்ப அவர் மனசு கிருபையின் மனசா இருக்கு. அப்ப கிருபைக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. இப்ப நீங்க வாசிக்கணும், எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நல்லா கவனமா ஒவ்வொரு வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அப்ப கிருபை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? கிருபை கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? கிருபைக்கென்று ஒரு தனிப்பட்ட விசேஷமான ஒரு நோக்கம் இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது. அது என்ன? அது ஐக்கியமாய் இருப்பதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னே பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவதற்கு உண்டான ரகசியத்தை அவர் கிருபைக்குள் ஒளித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப கிருபைக்குள் என்ன இருக்கிறதுனா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? அன்பின் ஐக்கியத்தோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். பிசாசு அந்த அன்பின் ஐக்கியத்தை கெடுத்து போடுவதற்கு நம்மிலே சிலரை என்ன செய்வான்? அவிசுவாசிகளா, சண்டைக்காரர்களா, கலகக்காரர்களா, பொறாமை உள்ளவர்களா என்ன செய்வான்? ஏற்படுத்துவான். நாம் மிகவும் எச்சரிக்கையாக, கவனமாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கிருபையின் நோக்கம், கிருபையின் தரிசனம் இன்று நம்மிடத்தில் பேசுகிறது. சுத்தி 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 பவுல் அப்போஸ்தலர் ஒரே நேர்கோட்டில் நம்மை கொண்டு வருகிறார். நாமெல்லாம் ஆண்டவருக்கு ஆலயம், நாமெல்லாம் கிறிஸ்துவுக்கு சரீரம், நாமெல்லாம் ஆண்டவருக்கு சரீரமா இருக்கிறோம். நம்மளை பார்த்தா ஆண்டவரை பார்த்த மாதிரி. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆண்டவரே பார்த்துட்டான்னு அர்த்தம். அப்ப நாம யாருடைய சரீரமா இருக்கோம்? இயேசுவுடைய சரீரமா இருக்கிறோம். அப்ப நாம நம்மளை சாட்சி உள்ளவர்களா வெளியே கொண்டு போகும்போது, நாம தேவன் எதிர்பார்க்கிற முன்மாதிரியான வாழ்க்கை உள்ளவர்களாய் நாம் உலகத்திற்கு காட்டும் போது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள்
தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. ஹalleluya. நான் சொன்னேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு சொன்னேன். எப்படி? அன்பின் ஐக்கியத்திலே சாட்சி உள்ளவர்களாக வெளியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை நாம் காட்டும்போது அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹalleluya. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த கடைசி காலத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிற விஷயத்தை, கிருபையின் நோக்கத்தை பவுல் அப்போஸ்தலர் திட்டமாய் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுகின்றார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று இன்று நம்முடைய திருச்சபையின் மூலமாக எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. அப்ப ஐக்கியத்தின் பிரசன்னம் என்ன? ஐக்கியத்தின் பிரசன்னம் வெளிப்பாடு என்ன என்று கேட்டால், பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆறுதல் இருக்கிறது, அன்பினாலே யாதொரு தேறுதல் இருக்கிறது, ஆவியின் யாதொரு ஐக்கியம் இருக்கிறது, யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. ஐயா, நமக்குள்ள ஐக்கியம் உண்டாச்சுனா, நமக்குள்ள ஆறுதல் உண்டாச்சுனா, நமக்குள்ள அன்பு உண்டாச்சுனா, நமக்குள்ள உருக்கம் இரக்கம் கிருபை உண்டாச்சுன்னா நாம் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, பட்சபாதம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் நாம் எல்லாருமே ஒரே சிந்தை, ஏக சிந்தைன்னு போட்டிருக்கு. நாம் எல்லோருமே தேவனுடைய சரீரம், நாம் எல்லோருமே கிறிஸ்துவினுடைய சரீரம் என்று நினைத்து நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும் என்று பிலிப்பு புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி வாழ வேண்டிய நாம் சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பாட்டு படித்தோம், சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு என்ன செஞ்சோம்? பாட்டு பாடி கர்த்தரை என்ன செஞ்சோம்? மகிமைப்படுத்தணும். வழி தப்பி நான் போனையா, பாவ பழி எம்மளை சுமந்துருச்சிங்கயா, பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தையா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்து நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்கிற பாதை எனக்கு காண்பிச்சு இப்போ அவருடைய ஐக்கியத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன்? வந்துட்டேன். அல்லேலூயா. அப்ப சந்தோஷம்னா என்ன? ஐக்கியத்தில் வந்து விட்டேன் என்கிற நினைப்பு தான் சந்தோஷம். அல்லேலூயா. நான் பேயினுடைய சரீரமாக இருந்தேன், பேய் சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் ஆண்டுடைய சரீரமாக மாறிட்டேன், ஆண்டவர் சொல்றதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இப்படி இருக்க வேண்டிய நாம், சந்தோஷத்தை நிறைவாக்க வேண்டிய நாம், கிறிஸ்துவின் சரீரமாக இருக்க வேண்டிய நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒன்றையும் வாதம் பண்ணுகிறதாவது வீண் பெருமையாகவது செய்யாம மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டும். அல்லேலூயா. நான் பெருசு அப்படின்னு சொல்லாம, என்னை விட அந்த சிஸ்டர் தான் பெருசு, என்னை விட அந்த பிரதர் தான் பெஸ்ட்டு, என்னை விட அந்த அம்மா தான் ரொம்ப வசதி அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் சரீரத்தில் ஐக்கியமாக இருக்கிறவர்கள் மற்றவர்களை தங்களை விட மேன்மை உள்ளவர்களாக நினைக்கக்கூடியவர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஊழியம் செய்வர்களாக நாம் ஊழியக்காரர்களாக நாம் இருந்தால் மற்றவர்களை நாம் என்ன செய்யணும்னா நம்மை விட உயர்வாக எண்ண வேண்டும். அல்லேலூயா. ஆனா பிசாசு அதை செய்ய விட மாட்டான். ஆனா என்ன செய்ய மாட்டான்? செய்ய விட மாட்டான். நம்ம பாட்டு படிச்சு என்ன படித்தோம்? சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம்? பாட்டு படித்தோம். அப்போ சோதனை பிசாசு ஆண்டவர்கிட்டே பெர்மிஷன் கேட்டு செய்யும் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்கும்? ஊழியக்காரன் தன்னைத்தான் பெருசாக பார்ப்பான். அவன் பிள்ளைகளே வசதியாக வைப்பான், அவன் குடும்பத்தை தான் முன்ன நிறுத்துவான் மேடையில். ஆனால் ஆண்டவர் அப்படி பண்ணுறதில்ல. ஆண்டுடைய உண்மையான கிறிஸ்துவின் சரீரமாக தங்களை நினைக்கிறவர்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. விசுவாசிகளை முன்னோக்கி கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அல்லேலூயா. விசுவாசிகளை ஊழியக்காரர்களாக மாற்றுவார்கள். அல்லேலூயா. அப்படித்தான் நாம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் அங்கே எழுதிருக்கு, ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும், அதே சமயம் அவனவன் தனக்கானதை நோக்காமல் பிறனுக்கானதை நோக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு 10 லட்சம் வேணும் பிரதர் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறதை மற்றவன்ட்டு ஜெப குறிப்பாக சொல்லக்கூடாது. நான் சபையை கட்டணும், என் சபை கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, கட்டடம் கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தன் மனசில் இருக்கிற காரியங்களை நிறைவேற்றுறதுக்காக என்னெல்லாம்
நினப்பு இருக்கோ அதை மற்றவன்ட்ட போய் என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும், அந்த சிஸ்டர் கஷ்டப்படுறாங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா அப்படின்னு நினைச்சினோம். இப்படி தனக்குரிய ஜெப குறிப்புகளை மறந்துவிட்டு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஊழியம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையிலே கிறிஸ்துவின் சரீரமாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி மற்றவங்க யாரும் உபதேசம் பண்ணுகிறது இல்லை. இதைத்தான் இயேசுவானவர் சுவிசேஷ ஊழியத்தோடு கூட இணைத்து வைத்திருக்கின்றார். அப்ப சபையில ஒன்றுமே அறியாம ஒண்ணுமே தெரியாம வர்ற விசுவாசிய ஆண்டவருக்கு பயன்படுத்தப்படுகிற மிகப்பெரிய கருவியாக எந்த ஊழியக்காரன் மாத்துறானோ அவன் தான் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியக்காரன். ஆமா, எந்த ஊழியக்காரன் தன் குடும்பத்திற்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களெல்லாம் தூர போட்டுட்டு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும், பணம் பொருள் வசதி கிடைக்கணும்னு பிரயாசப்படுறானோ அவன்தான் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரன். அப்படிப்பட்ட ஊழியக்காரனைத்தான் கடவுள் தேடிக்கொண்டிருக்கின்றார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஊழியக்காரங்க விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் கள்ளர்களும் கொலைபாதகர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் இருதயத்திலே சூடுண்ட பொய்யர்கள். அவர்கள் நம்மை கெடுப்பதற்கு, கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஐக்கியத்தை கெடுப்பதற்கு, பலவீனப்படுத்துவதற்கு என்ன செய்வாங்க, பக்க வழியாய் நுழைந்து வருவான். எப்படி வருவான்? பக்க வழியாய் நுழைந்து வருவான். நானும் பாஸ்டரு, நானும் பெரிய ஊழியக்காரன், நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்வான், தன்னை வேஷம் போட்டு கொண்டு என்ன செய்வான், பிசாசு என்ன செய்வான், சில நபர்களை என்ன செய்வான், முன்ன கொண்டு வந்து நிறுத்துவான். அவர்களுக்கு நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் ஒரு சபை என்கிற இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த நிலைப்பாட்டை கெடுத்துட்டு தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி தன் பேர் நல்லா இருக்கணும், தன் பேர் பெருமையா இருக்கணும், ஊர்ல 4 பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஊர்ல ஒரு சபையே போதுமானது. ஒரு ஊர்ல இன்னைக்கு 3 சபை 4 சபை வருதுன்னா அது காரணம் என்ன? அவங்க எல்லாம் ஆண்டுடைய சரீரத்தில் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறத அவன் உதாசீனப்படுத்திட்டு தன்னைத்தானே ஒரு பெரிய நபராக பிசாசை போல பெருமை பிடித்தவனாய் இருந்ததுனால அப்படி பிரிந்து போய்விட்டான். இது எதுக்கு சமம்னா, பரலோகத்தில் தூதர் கூட்டத்துக்கு தலைவனாக அந்த கேருப் என்கிற தூதனை வைத்திருந்தார். அவன் தனக்குள்ளே கடவுளை விட ஒருபடி மேலானவன் என்று நினைச்ச உடனே தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப பரலோகத்தின் ஐக்கியத்திலிருந்து தனக்குள்ளே பெருமை வந்ததினாலே தாழ தள்ளப்பட்டு போனது போல இந்த திருச்சபையிலே பலர் விசுவாசத்திலே விட்டு விலகி போய்விட்டார்கள், ஊழியத்திலே என்ன செஞ்சாங்க, விலகி போய்விட்டார்கள். அடையாளம் என்ன? அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், பெருமை, வீண் பெருமை வைத்ததினாலே அவர்கள் இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலிருந்து பிடுங்கப்பட்டு போய்விட்டார்கள். நாம துரத்தல, நாம வேணாம்னு சொல்லலை. அவனுக்கு அவனாவே போய்விட்டான். அதுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. நாம ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கின்றார். அவங்க இருளை தேடி போயிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? வாழ்க்கையை போய் பார்த்தா பயங்கரமான அடி, பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம், பயங்கரமான சோதனை. விடுதலை ஆகணுமா? மீண்டும் தேவனோடு கூட இணைய வேண்டும். மீண்டும் தேவனுடைய சரீரத்தோடு கூட இணைய வேண்டும். மீண்டும் நம்மோடு கூட இணைய வேண்டும். அதுதான் நல்லது. ஹல்லேலூயா. இப்படி கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவது என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசுகின்றார். ஹல்லேலூயா. அப்ப அன்பின் ஐக்கியத்தினுடைய பிரசன்னத்தை குறித்து சொன்ன அவர் இப்ப ஐக்கியத்திற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஐக்கியத்திற்காக நாம் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். என்ன அர்ப்பணிக்கணும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9-10 தொடர்கிற வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எழுதிருக்கு. அல்லேலூயா. நாம என்ன நினைச்சுக்கிட்டோம்? ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம் கிறிஸ்துவை ஆதாயமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை ஆதாயமாக்க வேண்டும், ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து பூமி எங்கும் சிதறி கிடக்கிறார். கிறிஸ்து எங்க இருக்காரு?
நொறுக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம்? சிதறப்பட்டார்னு அர்த்தம். தனக்கு சரீரமா பூமியில மனுஷங்களை வச்சிருக்காருல, இந்த மனுஷங்களை என்ன ஆயிடுச்சு? சிதறடிக்கப்பட்டுருச்சு. அப்ப ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்வது என்பது கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வது. அல்லேலூயா. அதைத்தான் பக்தர்கள் சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னார். அல்லேலூயா. மாம்சத்திற்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிக்கு பிழைப்பதும் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதும் சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்வதும் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருப்பவை. தனித்தனியா பிரிக்க முடியாது. நீதிக்கு பிழைத்தல் என்பது சுவிசேஷத்தோடு தொடர்புடையது. நீதிக்கு பிழைத்தல் சுவிசேஷத்தோடு கூட தொடர்புடையது போல இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு கூட தொடர்புடையது. குழப்பிக்கிட கூடாது. அப்ப தேவன் தெளிவாய் நம்ம இடத்தில் பேசுகிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நான் சுயநீதியை உடையவனாய் இராமல், சுயநலம் பிடிச்சவனாய் இராம, வீண் பெருமைக்காக இருக்காம நான் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசத்தினால் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் மூலமாய் தேவன் எனக்கு வைத்திருக்கிற நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துக்குள் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் இருப்பது என்பது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையோடு கூட இருப்பது. கிறிஸ்துக்குள் இருப்பது என்பது சத்தியத்திலே நிலைத்து நிற்பது. கிறிஸ்துக்குள் இருப்பது என்பது தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை ஒன்றாக நடத்துகிறார் என்கிற கூட்டத்தோடு கூட இணைந்து கடவுளுக்காக எழுந்து செயல்படுவது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபராய் நாம் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அதற்காகத்தான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கு தேவன் இந்த திருச்சபை என்கிற ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். அவருடைய மரணத்திற்கு ஒப்பாக மரணத்துக்குள்ளாக நாம் ஆக வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தது போல நாமும் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிரோடு எழும்ப வேண்டும். கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் இணைக்கப்பட்ட பிற்பாடு பழைய பாவத்தை தூர எடுத்துட்டு புது மனுஷனா கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உடம்புல ஒரு வியாதி, உடனே டாக்டர் கிட்ட போனோடனே ஊசி போடுறாங்க. ஊசி போட்ட உடனே அந்த வியாதி எங்கே பலவீனப்பட்டு இருக்குதோ அந்த பலவீனம் மாறுவதற்கு இந்த மருந்து போய் என்ன செய்யுது? உதவி செய்கிறது. அதே போல் சத்திய வசனமாகிய இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போவதற்கு காது கொடுத்து நம்ம கேட்டு இருதயத்தில் விசுவாசிக்கும் பொழுது இந்த மருந்தானது இது என்ன பண்ணுதுன்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம ஒவ்வொரு நபராக இணைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, இதில் யார் பலப்பட்டிருப்பாங்களோ அவங்க ஊசி போட்டு குணமாகிறது போல தேவ வசனத்தினாலே அவர்கள் மறுபடியும் பலவானா மாறிடுவாங்க. அதை விட்டுட்டு இவன் வேண்டாம், எனக்கு அவன் வேண்டாம், நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சுயநீதி. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்னது? சுயநீதி, சுய பெருமை. அது நமக்கு வேண்டாம்னு மீண்டும் கடவுள் நமக்கு எச்சரிக்கின்றார். அது தகுதியா இருக்காது. சுயநீதியோடு கூட இருப்பது தகுதி அல்ல. தேவ நீதி என்பது தேவ வசனம் என்கிற மருந்தை நாம் உட்கொள்ளும் போது, நாம் எல்லாரும் ஒரே போல கேட்கும் போது, நாம் எல்லாரும் ஒரே விஷயத்தை அறியும் போது, நமக்குள்ளே யார் ஐக்கியத்தில் பலப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட்டு நல்லா மாறிடுவாங்க. அப்ப அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிலிப்பியர் 3:11 இந்த ஐக்கியம் பலப்படும்படிக்கு நாம் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட வேண்டும், குப்பையாக எண்ண வேண்டும். நான் வசத்தின்னு நம்ம நினைக்கிறோம்ல, நான் என்ன படிப்பு படிச்சுக்கணும் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய முதலாளி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வேலை பார்க்கணும் தெரியுமா, நான் அப்படியாங்கோ, நான் இப்படியாங்கோ, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு ஒரு நினப்பு இருக்குல்ல, அந்த நினப்பு அது தகுதியானது அல்ல. அந்த தகுதி இல்லாத அந்த நினப்பை நமக்குள்ள என்ன செய்யணும்? எடுத்து எப்படி இப்போ நினைக்கணும்னா குப்பையாக, அது நஷ்டமாக நம்ம நினச்சி தூர போட்டுறணும். அப்படி போடும்போது அன்பின் ஐக்கியம் பலப்படும். அப்ப அப்போஸ்தல ஐக்கியம் என்றால் என்ன? 1 யோவான் 1:3 நீங்கள் எங்களோடே ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்ணார கண்டும் காதார கேட்டும் இருக்கிறதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரனுடைய ஐக்கியம் விசுவாசிக்கிட்ட இருக்கிறது உண்மைதான். ஊழியக்காரனுடைய ஐக்கியம் எங்க இருக்கணும்? விசுவாசி கூட இருக்கணும். அவனுடைய பணத்து மேலே இருக்கக்கூடாது, அவனுடைய வருமானத்து மேலே இருக்கக்கூடாது, அவன் கொடுக்குற தசம பாகம் காணிக்கை மேலே இருக்கக்கூடாது.
எது மேலே இருக்கணும்? எது மேலே இருக்குன்னா அவர்களுக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார், அவர்களுக்குள்ளேயும் தேவன் வாசம் பண்ணுகிறார், அவர்களும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறார்கள் என்கிற நினைப்போடு கூட ஊழியர்களாகிய நாங்கள் உங்களோடு கூட என்ன செய்யணும்? அன்பின் ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிகளும் பாஸ்டரோடு கூட இணைக்கப்படணும். எப்படி இணைக்கப்படணும்? இவர் கூட ஆண்டவர் இருக்கிறார், இவர் கூட ஆண்டவர் இருக்கார், இவர் கூட கர்த்தர் இருக்கிறார், இவர் கூட கர்த்தர் இருக்கிறாருங்கிற அடையாளம் என்ன? சத்திய வசனத்துக்கு ஏதுவான வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பத்தான் விசுவாசிகள் பாஸ்டர்களோடு கூட அன்பின் ஐக்கியத்தில் இணைய முடியும். அல்லேலூயா. அதை விட்டு அந்த பாஸ்டர் நல்லா சிரிப்பு காமெடி பண்ணி நல்லா பிரசங்கம் பண்ணுவார். அவர் சர்ச்சுக்கு போனால் டைம் போகிறதே தெரியாது. இவர்கிட்ட போனால் இவர் வெறும் வசனமாக பேசுவார், அறுவையை போட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நாம் நினைக்காம, சத்திய வசனம் நமக்கு நல்ல மருந்து, அது நல்ல ஔஷதம். அது கசப்பாக இருந்தாலும் அதை நாம் விசுவாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும். அல்லேலூயா. அப்போ ஊழியக்காரங்களுடைய ஐக்கியம் எங்கே இருக்கிறது? பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் இருக்கிறது. அதே போல நம்முடைய ஐக்கியம் எங்கே இருக்க வேண்டும்? 1 யோவான் 1:6 நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொன்னால் எங்கே இருக்கணும்னா இருளிலே நடவாமல் சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடக்கல அப்படின்னா நாம பொய் சொல்றவனா, திருடனா, கொள்ளக்காரனா நாம இருப்போம், நாம கள்ளர்களா நாம இருப்போம். அதனால தேவன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். அவங்க அந்த ஜாதி, அவங்க கூட போய் நம்ம ஐக்கியமா இருக்க? சபைன்னு வந்துட்டா ஜாதி இருக்கக்கூடாது. சபைன்னு வந்துட்டா ஜாதி இருக்கக்கூடாது. நாடாரு, செட்டியார், கோனாரு அப்படி இப்படின்னு சபைக்குள்ள ஜாதியை கொண்டு வரவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக ஜாதி என்கிற ஒரு கான்செப்டே கிடையவே கிடையாது. அதனால தேவ சமூகத்தில் வந்து விட்டால் நாம் எல்லோருமே ஒன்று. அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்லணும், நீ நானும் ஒன்று, அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நீங்களும் நானும் ஒன்று, இது அறியாத வாயில மண்ணு அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, அறியாதவன் சாத்தான், இது அறியாதவன் சாத்தான். இது யார் அறியலையே? அவன் சாத்தான் கூட்டத்தார். நம்ம எல்லாரும் ஒன்றுங்கிறத நாம் அறிஞ்சுக்கிட்ட மாதிரி அறியாமல் இருக்கிறவன் யாரு? சாத்தான் கூட்டம். அவன் நம்மளை ஒன்றா இருக்க விட மாட்டான். நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை மட்டும் பார்ப்போம், கர்த்தர் நம்மை ஐக்கியத்திலே பிளப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13:14 அப்போஸ்தல ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் உங்களுக்கு சபைக்கு எதிர்கால ஊழியங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது? பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அதே சமயம் தனக்கு இணையாகவே மக்களை காட்டுகிறார். விசுவாசிகளோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். இன்னைக்கு செய்தி என்ன? நாம் ஐக்கியமா இருந்தா நம்ம வேலை வெற்றிகரமாய் மாறும். நம்ம ஐக்கியமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாறும். நம்முடைய ஐக்கியம் நன்றாக இருந்தா சமுதாயம் நம்மளை திரும்பி என்ன செய்யும்? பார்க்கும். நம்முடைய ஐக்கியத்துக்குள்ள வேற்றுமை இல்லாம ஒற்றுமை காணப்பட்டா ஜனங்கள் நம்மை தேடி என்ன செய்வாங்க? ஓடோடி வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே தேவன் ஐக்கியத்தை குறித்து தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே முடிவு பரிந்தும் நம்மை அன்பின் ஐக்கியத்திலே தொடர்ந்து வழி நடத்துவாராக.